அன்பான உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்து யாதவ நாயக்கரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த அன்பு நண்பர் வந்து இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறாரு. அவர் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 1வது மாதம் 1985ங்க. அவர் படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருக்கிறாரு. அவர் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கூட பிறந்தவங்க 4 தங்கச்சிங்க. 4 தங்கச்சிக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சிங்களுக்கெல்லாம் கடமை முடிச்சிருக்கிறாரு. அதனால வந்து இவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 40 முடிஞ்சு 41 ஸ்டார்டிங்கிங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசங்க, நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பரணி, லக்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம், தாய் தகப்பன்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொந்தமாக மாடி வீடு இருக்குதுங்க. ஒரு 3 இடத்துல ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கிறாரு. இவர் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி மறுமணத்துக்கு யாராவது குழந்தைங்க இல்லாதவங்களா யாராவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளங்கள் யாராவது ஜாதி தடையிலும் தான் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு வந்து ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக இருந்தால் போதும். இப்போ கணவனால் கைவிடப்பட்டவங்க, விதவைங்க, ஏழைங்க, இந்த மாதிரி யாராவது டைவர்ஸு இந்த மாதிரி யாராவது இருந்தீங்க, அதாவது இப்போ இவருக்கு 41 வயசுங்களா, 41 வயசுங்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு 3 வயசு இல்லைனா ஒரு 5 வயசு டிஃப்ரெண்டில் யாராவது, அதாவது உட்பிரிவாக இருந்தாலும் ஓகே, இல்லை இதே கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேட்டிருக்காரு. அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளங்கள் யாருக்காவது இந்த வரன் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் வர நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி மேலே வரவங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.